Word Machine. Check. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ் எடிட் தான் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் அண்ட் இன்ஷாட் ரெண்டு ஆப்லையுமே நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலைட் மோஷன் இன்ஷாட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியல்ஸில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 4 டிஜிட் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இடையில ஒரு பாஸ்வேர்டாக நான் ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கிறிஸ்மஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுலயே இருக்கும். இன்ஷாட்டோடது, அலைட் மோஷனோடது, அப்புறம் 100+ கிறிஸ்மஸ் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் ஃபோல்டருக்குள்ள அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள ஷேக் எஃபெக்ட் XML இருக்கு பாத்தீங்களா, இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி கீழே ஷேர் இல்லைன்னா சென்டுன்னு உங்களுக்கு காட்டும். சென்டு கொடுத்தீங்கன்னா அலைட் மோஷன் லோகோ மாதிரி காட்டும். கரெக்டாக இந்த அலைட் மோஷன் லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அதுக்கு கீழே இருக்கிற XML பீட் XML இருக்கும், அதையும் இதே மாதிரி வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி சென்டு கொடுத்தீங்கன்னா அலைட் மோஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிருங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ன்ட்டு இருக்கும். இந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் XML ஃபைல் ஷேர் பண்ணீங்கள அந்த ப்ரெசெட் ரெண்டுமே வந்திருக்கும். இப்போ பீட் மார்க் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பீட் மார்க் கொடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் வந்து பிக்சர் வந்து ஆட் பண்ணணும். கீழே ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிவிட்டு மேலே அதே மாதிரி உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் இன்டர்னல் மெமரியில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இதில் வந்து நான் அலைட் மோஷன் ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் PNG பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த அலைட் மோஷன் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா PNG பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு கம்மிங் அப்படிங்கிற ஒரு PNG பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் காட்டும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. கரெக்டா அந்த இடத்துல அந்த ஒயிட் லைன் கொண்டு பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். இப்போ கீழே பாத்தீங்கன்னா அந்த 3rd ஆப்ஷன் இருக்குல்ல, இது உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணீங்கன்னா அந்த பீட் மார்க் ஈக்குவலா வந்து இது போயிடும். இப்போ எம்டி ஸ்பேஸ்ல சும்மா உங்க ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி கீழே அந்த ரெட் லைன் கரெக்டா அந்த பீட் மார்க் ஈக்குவலா வச்சு கீழே அந்த பிளஸ் ஐக்கான் வந்து கொடுத்து மீடியா கொடுத்து கரெக்டா இன்னொரு PNG பிக்சர் சூன் அப்படின்னு இருக்கு, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கம்மிங் மேலேயே அந்த சூன் இருக்கு பாத்தீங்களா, அதனால வந்து லைட்டா வந்து கொஞ்சமா வந்து மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாத்தீங்களா, அதை உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணீங்கன்னா கரெக்டா கட் ஆகி கரெக்டா அட்ஜஸ்ட் ஆயிரும். ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ செகண்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி இதோட எண்டிங்கில் கரெக்டாக பீட் மார்க் இருக்குது, அந்த இடத்துல வச்சு அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணி கரெக்டாக கீழே இதை வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த பீட் மார்க் ஈக்குவலாக இது வந்து கட்டாயி அட்ஜஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி இன்னும் 2 பிக்சர் இருக்கும், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்ன்னு, அதை வந்து இதே மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. எண்டிங் பிக்சர் மேரி கிறிஸ்மஸ் வந்து எக்ஸஸ் பண்ணணும் பிக்சரை அப்படின்னா இந்த பீட் மார்க் இடத்துல வச்சு அந்த ஸ்டார்டிங் பீட் மார்க் இடத்துல வச்சு இந்த பிக்சரை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பீட் மார்க் ஈக்குவலாக வந்து இது அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, லாஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஷேடோன்னு இருக்கும். இந்த ஷேடோவை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கலர் ஆப்ஷன் மேலே டச் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே சைஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 231 261 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு க்ளோனஸ் வந்து கிடைக்கும். எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை வச்சு சும்மா டச் பண்ணிவிட்டு இப்போ அதே பிக்சரை வந்து ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை உங்கள் ஃபிங்கரில் வந்து டச் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் வந்து காப்பி ஆயிருக்கும். இப்போ அடுத்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அந்த பாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லாஸ்ட்டில் ஏரோ மார்க் இருக்குல்ல குட்டியா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எதெல்லாம் ஆஃப் பண்ணணும்னா அந்த டைம் ஸ்டாம்ப் இருக்குல்ல, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத. அப்புறம் மேலே அந்த கலரை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ மேலே அந்த க்ளோ வந்து பேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி மற்ற 2 PNG
பிஎன்ஜி பிக்சருக்கும் சேம் இதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் பீட் மார்க் இடத்துல வச்சு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியா கொடுத்து பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் இல்லை உங்களோட பிக்சர்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு கூட நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இல்லை மேலே அதுக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கூட கொடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி செகண்ட் பீட் மார்க் இடத்துல வந்து கரெக்டாக அந்த ஒயிட் லைன் வச்சு கீழே அந்த தேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். இதே மாதிரி வந்து எல்லா பிக்சர்ஸையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போய் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே வந்து பேக் கொடுத்துக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் 3 எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் போய்க்கோங்க. பீட் மார்க் HTML கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த குட்டியாக ஏரோ மார்க், அதை வந்து டச் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த குட்டி பாட்ஸை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த பேஸ்ட் ஸ்டைலை டச் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி வந்து செட்டிங்ஸில் சேவில் தான் இருக்குது, ஆஃபில் தான் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த எஃபெக்ட் வந்து பிளேஸ் ஆயிரும். மிச்ச 2 பிஎன்ஜி பிக்சர்லையும் இதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் போயிட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் HTML வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்கிற எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த குட்டி பாட்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு பேக் போயிட்டு அந்த பீட் மார்க் HTML வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பெருசாக பிக்சர் இருக்கும். எங்கெங்கெல்லாம் பெருசாக கொஞ்சம் லென்த்தாக இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சு கிளிக் பண்ணி மேலே அந்த குட்டிய பாட்ஸ் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்ல வந்து பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும், அந்த ஏரோ மார்க் வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கலரை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பாருங்க. கரெக்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னாலும் உங்கள் ஃபிங்கரை வச்சு 2 ஃபிங்கரை வச்சு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2 இடத்துல வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் சேம் இந்த ப்ராசஸே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து பேக் போயிட்டு அந்த ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரே ஒரு எஃபெக்ட் தான் காப்பி பண்ணோம். இதையும் வந்து காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த பீட் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்டார்டிங் பீட் மார்க் இந்த குட்டி பிக்சர் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிட்டு மேலே அந்த பாக்ஸை வந்து டச் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் குட்டியா ஏரோ மார்க் இருக்கு, அதை டச் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி குட்டி குட்டி பிக்சர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஆனால் அந்த லென்த்தாக இருக்குதுல பெரிய பிக்சர், அதை மட்டும் அப்படியே விட்டுருங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்குல்ல, பாத் ஷேப், இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கொடுத்து ப்ளூ கலர் இல்லை ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டே வந்துக்கிறேன். ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே எண்டிங் போயிட்டு எண்டிங் பீட் மார்க்கில் வச்சு அந்த ப்ளூ கலர் மேலே டச் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து எண்டு வரைக்குமே எக்ஸஸ் ஆயிரும். ஸ்டார்டிங் போயிட்டு இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன்ல காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிட்டு மறுபடியும் இதே பிக்சரை வந்து டச் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. கீழே சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டில் ஐக்கு பக்கத்தில் இந்த 3 லைன்ஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த Z இருக்கு பார்த்தீங்களா, இதை உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கீ ஃப்ரேம் வந்து உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிங்கன்னா மேலே கீ ஃப்ரேம் வந்து விழுந்துரும். இப்போ அப்படியே வந்து எண்டிங் போய்க்குங்க. எண்டிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பொசிஷன் இருக்குல்ல, அதை உங்கள் ஃபிங்கரில் வச்சு ஃபுல்லாக ஒரு 596 ஒரு 600 கிட்ட வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் லைட்டாக வந்து உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போய்க்குங்க. இந்த ஸ்டார் ஃபீல்டு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்திருக்கும். இப்போ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து சேவ் கேட்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா தான் கேலரிக்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து சேவ் ஆகும். அவ்வளோதான், அலைட் மோஷன் எடிட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஷாட்டுக்கு போகலாம். இன்ஷாட்டில் ரொம்பவே சிம்பிளாக இந்த எடிட் பண்ணிடலாம். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு
இப்போ இன்ஷாட்டுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு பிஎன்ஜி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாறி மாறி இருந்துச்சுன்னா அதை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி அதே பிக்சர் மேலே டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆயிரும். இந்த பிஎன்ஜி பிக்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் வைஸாக வந்து கரெக்டாக வந்து வச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, இதை கொடுத்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோன்னு கேட்கும். உங்ககிட்ட இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இல்லைன்னா 15 போதும், அதிகமாக வந்து வேண்டாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிருங்க. சப்போஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் அப்ளை ஆகலைன்னா ஒரு பிக்சர் கிளிக் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மை மியூசிக்கில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பீட் மார்க்குன்ட்டு மேலே இருக்கு பார்த்தீங்களா, பீட்டுன்ட்டு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்க. கரெக்டாக 7.3 7.5 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு பீட்டை வந்து வச்சிருங்க. இதுக்குள்ள ஸ்டார்டிங்லேருந்து அந்த 7.5 7.3க்குள்ள ஒரு 2-3 பீட் வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து வச்சிருங்க. நீங்க அந்த பீட் மார்க் மேல அந்த கீழே பிளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா பீட் விழுந்துரும். அதே டாட் மேல வச்சு கீழே அந்த பிளஸ் ஐக்கான் வந்து மைனஸா மாறி இருக்கும் பீட் மார்க் கொடுத்தனால. கரெக்டா அந்த மைனஸை கிளிக் பண்ணீங்கன்னா பீட் மார்க் வந்து டெலீட் ஆயிரும். நான் வந்து 7.3 செகண்ட்ஸ்ல ஒரு பீட் மார்க் வச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் போயிட்டு ஒரு 3 பீட் மார்க் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த பீட் வர இடத்துல வந்து ஒரு 3 பீட் மார்க் மட்டும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஒரு பிக்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு 1.1 செகண்ட் வச்சு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பிக்சருக்குமே 1.1 செகண்ட் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஏன் 1.1 செகண்ட் கொடுத்தனா அப்பதான் அந்த கீழே அந்த டாட்ல டிரான்சிஷன் வந்து கொடுக்க முடியும். இப்போ ஸ்டார்டிங் போய்க்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிஎன்ஜி பிக்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க பீட் மார்க் கொடுத்துருப்பீங்களா அந்த 7.3 7.5 செகண்ட்ஸ்க்குள்ள, அதுக்குள்ள இந்த மாதிரி இந்த பிஎன்ஜி பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் உங்க ஃபிங்கரை வச்சு டிராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமா 4 பிஎன்ஜி பிக்சர் கரெக்டா அந்த டாட்டும் 4 டாட் வந்து பீட் மார்க் டாட் இருக்கும், கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே குட்டிய டாட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை வந்து ஒரு டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு டிரான்சிஷன் தான் இதெல்லாம், உங்களுக்கு பிடிச்ச டிரான்சிஷன் ஏதோ ஒன்றை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே அப்ளை ஆனனால ஸ்டார்டிங் போனீங்கன்னா அந்த பீட் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கும். அதனால அந்த 4 பிக்சரையுமே கரெக்டாக அந்த பீட் மார்க் ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 பிஎன்ஜி பிக்சருக்குள்ள மட்டும் டிரான்சிஷன் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த டிரான்சிஷன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஒரு டிரான்சிஷன் கிளிக் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் மட்டும் கொடுத்துக்கோங்க. இடையில ஏதாச்சும் பிக்சருக்கு அனிமேஷன் கொடுக்கணும்னா அந்த பிக்சரை மட்டும் கிளிக் பண்ணுங்க. லைட்டா மியூசிக் எக்ஸஸா வரும், டிஃப்ரெண்டா வரும்னா அந்த பிக்சரை மட்டும் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இதில் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட், ஸ்டார் எஃபெக்ட் இருக்கு, ஸ்னோ எஃபெக்ட் இருக்கு, அதை தேடி வந்து அந்த எஃபெக்டை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் மேலேயே நீங்க ஸ்னோ எஃபெக்ட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சொன்னால இருக்குன்னு அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸையுமே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஷார்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஒரு பிஎன்ஜி பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.